ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஜெயலக்ஷ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, நார்மல் லன்ச் மெனு தான். சாதாரண ஒரு ரசம் அண்ட் உருளைக்கிழங்கு கறி. ரசம் எல்லாருக்கும் தெரியாத ஒன்றும் இல்லை. இன்றைக்கி எங்கள் டைப் ஆஃப் வெர்ஷனில் எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன், பாருங்கள். 2-3 நாளாக இந்த சாம்பார், வெத்த குழம்பு இந்த மாதிரி வச்சு ரொம்ப போர் அடிச்சிட்டதுனால கொஞ்சம் இதுவாக இருக்கட்டுமே, இன்றைக்கி கொஞ்சம் மைல்டான டயட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வெறும் ரசம் அண்டு அதுக்கு காம்பினேஷன் உருளைக்கிழங்கு கறியாக பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, ரசம் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு கறி அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நான் பைத்தம்பருப்பு ரசம் தான் வச்சுருக்கேன். முதல்ல பைத்தம்பருப்பு சும்மா ஒரு பிடி எடுத்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன்னா போதும். ஏன்னா பைத்தம்பருப்பு கொஞ்சமாக போட்டாலே போதும், நிறைய காணும் உங்களுக்கு வேகும்போது. ஸோ அரை மணி நேரம் ஊற வச்சு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஜலம் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுன்ட்டு அதில் உங்களுக்கு வேணுன்ற ஒரு தக்காளி பழத்தை புழிஞ்சு விட்டுருங்க. புழிஞ்சு விட்டுட்டு அடுப்பில் வச்சதும் மஞ்சப்பொடி, ரசப்பொடி, உப்பு இது 3த்தையும் போட்டுருங்க. போட்டு நல்லா கொதித்து புளிஜலம் ஸ்மெல் போன உடனே நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற பருப்பு ஜலத்தை விட்டு நல்லா ரசம் நுரைச்சி வரும்போது கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டு அணைச்சிருங்க. இதுக்கப்புறமா ரசத்துக்கு எப்போவுமே நெய்யில் தான் தாளிப்பா. என்கிட்ட நான் இன்றைக்கி நெய் இல்லை, அதனால் நார்மல் எண்ணெயில் தான் தாளிச்சிருக்கேன். உங்கள் சௌகரியம், உங்களுக்கு நெய் வேணும்னா நெய்லேயும் தாளிச்சிக்கோங்க. நெய் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொஞ்சோண்டு கடுகு, ஜீரகம் அது மேலே போட்டுட்டு தாளித்து கொட்டிடுங்க. தாளித்து கொட்டிட்டு பெருங்காய பொடி உங்களுக்கு வேணும்னா மிளகு ஜீரக பொடி போட்டு இறக்கி வச்சு உடனே மூடி வச்சுருங்க. அப்போ தான் வாசனை போகாது. அப்போது நீங்கள் சாப்பிடும்போது நல்லா திறக்கும்போது நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும். உருளைக்கிழங்கு ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரியாத ஒன்றும் இல்லை. கடுகு, உளுத்தம்பருப்பு எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு ஜீரகம் தாளிச்சிட்டு உருளைக்கிழங்கு போட்டுருங்க. உருளைக்கிழங்கு போட்டு துளி மஞ்சப்பொடி, காரப்பொடி, உப்பு போட்டு சும்மா ஒரு சொட்டு தண்ணி தெளித்து மூடி வச்சுருங்க. அந்த விசரத்துக்கு கொட்டுற தண்ணியிலேயே மூடி வச்சு விசரத்துக்கு கொட்டோம் இல்லையா, அந்த தண்ணியிலே உருளைக்கிழங்கு கறி நல்லா வெந்துடும். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு கறியில். ஒரு தடவை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் வெறுமையாக சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருக்கும். சில பேர் எப்படி பண்ணுவானாக்க, உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துகிட்டு வெங்காயம், தக்காளி வதக்கிட்டு மஞ்சப்பொடி, காரப்பொடி, உப்பு, தனியா பொடி இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கை போட்டு அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி நார்மல் கறி மாதிரி தான், காரக்கறி மாதிரி தான் பண்ணேன். அதில் கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன். நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததும் பெருங்காயத்தை போட்டு இறக்கி வச்சுருங்க. இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் தான் விட்டு பண்ணியிருக்கேன். நான் உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் எண்ணெய் விட்டு பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நார்மல் எண்ணெயில் பண்ணுங்கள். ஒரு தடவை இந்த தேங்காய் எண்ணெய் விட்டு பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். இந்த ரசம் உருளைக்கிழங்கு கறி இப்போ நான் சொன்ன மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸு எப்படி இருக்குன்றதை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.